தெய்வம் நின்று கொள்ளும் என்ற பழமொழிக்கு நானும் அன்னை கலைவாணிக்கும் பிரம்ம தேவனுக்கும் மகனாக பிறந்து நாரதோட வேர் பெற்று நல்ல முறையிலே வாழ்ந்து வருகிறேன். எனக்கும் ஒரு நாளைக்குள் ஒரு கலகம் செய்யாவிடில் என்னுடைய சிரசாகப்பட்டது 1000 சுக்குநூலாக போக வேண்டும் என்று வெடிக்க வேண்டும் என்று தக்கனாகப்பட்டவர் அன்றே சாபத்தை கொடுத்தார். அவர் கொடுத்த சாபத்தினால் தான் இன்றும் கலகத்தை பெறி வருகிறேன். ஆனால் எனக்கென்று யாதொரு கடமை கிடைக்கவில்லை. சரி, அப்படி என்றால் என்னுடைய தாத்தா ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை மடிந்தார். அப்படியாகட்டுமே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே. அறிந்தேன், புரிந்தேன், நன்கு தெரிந்தேன். இப்பொழுது மகேந்திராபுரி கோட்டை ஆளக்கூடிய பயிர்விடத்திற்கு இப்பொழுதே செல்கின்றேன். நாராயணம் நாராயணம் அன்பென்னும் மகள் விளக்கை ஏற்றி பார்க்க வேண்டும் என்று காவலாளிடத்திலேயே உரையமிட்டேன். நான் யார் அங்கே? எனது மகன் மணிகண்டனை அதிகமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். ஆமா, எங்கதான் என் மகன் வந்து கொண்டே இருக்கிறார். ஐயா இளவரசரே, அப்பா நாமளே மேல் போ. அப்பா நாமளே மேல் போங்க. எப்படி தெரியுமா போறாங்க? அத்தை வந்துட்டா டப்பங் டப்பங்கடா. ஆத்து மூட்டடா. அச்சச்ச தான் நீ போயிரேடா. நாமளே மேல் ஆமளே பேர் கம்பீரமா. அப்பா கிட்ட போறீங்களா? கம்பீரமா. அப்பா மடி ராத் வந்துங்க. என்ன போவாங்க? இப்ப நான் போற மாதிரி. எப்படி ஆம்பளை மேல எப்படி தெரியுமா போணும்? அப்படி ஆம்பளை மேல எப்படி தெரியுமா போணும்? ஏய் ஏய் உட்கார்ந்து தூக்கி மூடுமா. யாரி வந்து அடிக்க போறாங்க. சுத்தலாம் கீச்சிரோம் அவன. சொல்ற மச்சான். ஏய் அவன் பாசன் எதுனா டயர்ல போய் படுத்து சூத்த கேச்சு சொல்ல. ஒன்னு பல்ந்து போடுவான். நான் ஏன் படுக்குறேன்? இந்த சக்கத்துல அவன் உட்கார போறான், இந்த சக்கத்துல என்ன உட்கார போறான்? ஏய் நான் ஓட்டு போறேன். நான் ஆச்சிலேட் மேரிக்கு போறேன். ஒன்னு ஓட்டுங்க ரெண்டு பேரும் வந்து. ஆம்பளை மேரி எப்படி தெரியுமா போனா? இப்ப நான் போறேன் பாரு. ஆமா நல்லா பாத்துக்கோ. ஆயட்டுடா. நல்லா பாத்துக்கனா? அந்த சார பாம்பை கீழே போடாது வானா. ராவாதி. சரிடா. எப்படி தெரியுமா போனா ஆம்பளை மேரி? இப்ப நான் போறேன் பாரு. அப்பா சரி சொன்ன கூட. ஏய் தலிசா. நீ ஆமா வாயா. அட உட்கார பாரு. சொன்ன நீ உட்காருடா. அது மேல் போ, அது மேல் போ. அது மேல் போ. இது ஆம்பளை மாதிரி போறது. அது மேல் போனா அப்பாக்கு பிடிக்கும் மனுஷன். போ போ. நீ நடந்த மாதிரி. ஆமா ஆமா. சரியா போற. அப்பா கோவிச்சு கொள்ள மாட்டாங்க. இப்பதான் கரெக்டா மனசுக்கு வர. மாசம் மாசம் ஆபரேஷன் தான். போ போ போ. அதே மாதிரி போ. அப்பா தலையெழுத்து. ஆம்பளை புள்ளைய பெத்து போறானா பொட்ட புள்ளைய பெத்து போட்டுக்கறான்.
நீ எடுத்து விடுப்பா. நீ பாடு. அட பாட்டு பாடு சொல்ற நீ உட்காரு. நீ பாடுப்பா. தந்தையே வீரரே நான் பாடம் படிப்பதே. ஐயா கோயில் போச்சு. ஐயோ நத்த ஓய்வு தப்பா. ஐயா நத்த ஓய்வு தப்பா. ஏண்டா இது எப்பேற்பட்ட புஜகரம்? இந்த புதபரத்தை நீங்கள் தாவி அமைக்கிறீர்கள் என்று பார்த்தால் கையை எங்க கொண்டு தப்பா நினைக்காத. இப்ப நின்னு நிக்கிறியா? இப்ப கை அமுக்குடான்னு சொல்லு. நின்னு கை அமுக்கும் போது எதுக்கு நேரா வருது கையா? உக்காரு. என்ன இது? இப்ப கைய போடுறான்னு. ஹாய் கரங்களை பிடிடா. இப்ப கைய பிடிக்கும் போது கை எதுக்கு நேரா வருது? நின்னுக்கு நமக்கும் போது நெஞ்சுக்கு நேரா வந்துட்டு உக்காரு நமக்கு நான் எதுக்கு நேரா வருது? மானத்தை வாங்கறதுக்கே ரெண்டு பேர் சாப்பிட்டு எங்க அருமை மகனே நீ என் மகனுக்கு நான் வாழ்த்து கூறினேன். என் தம்பிக்கு வாழ்த்து கூறினேன். ஆமா எப்படி எப்படி வாய்கவே அண்ணா வாய்கவே இளையராஜாவே தோத்துக்காரா யாரு வேற முடிக்கிறான் எந்த காட்டி அமுக்கு எனது அருமை மகனே வாழ்க பலமுடன் நீர் வாழ்க. ஒரு பவுதா அது போகட்டும். காவலா எனது மகனை எதற்காக அழைத்தேன் தெரியும்? உனது மகனை ஆன்சு பாயிட்டு வாங்கிட்டு இந்த ஒரு பழக்கத்தை இந்த மக்கள் எதிரே வந்து பேசக்கூடாது என்று தடை விதிக்கிறாங்களோ அதை நான் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன். ஆன்சு 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 கேட்டு வச்சுக்கிறானுங்க மாவா கேட்டு மச்சிக்கிறானுங்க முட்டாய்க்கு என்னவா போய் பாத்துட்டு வந்துடுறேன். அதுக்கு பேரு கூடுவா எங்க அத்தியா அத்திக்க தப்பா நினைக்காத. தப்பா போச்சு. அம்மா பேர் என்னங்க? தனலட்சுமி. 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 டீ குடுக்கற கூட பொம்பளைக்கார பார்த்தாயா குடுக்கறான். ஏங்க பொட்டிக்காரே
அம்மா பேரு தனலட்சுமி. கிட்ட இருக்கிறாங்க. எப்படி கூப்பிடுவீங்க? தனலட்சம்மான்னு கூப்பிடுவாங்க. அதுவே எட்டக்குறாங்க எப்படி கூப்பிடுவீங்க? கத்தி கூப்பிடுவோம் கொஞ்சம். ஓ தனலட்சுமி அம்மான்னு கூப்பிடுவீங்க. ஆமா ஆமா. ஏங்க ஐயா அதுவே அம்மா பேரு கலா. ஆமா கிட்ட வைக்கணுங்கிறாங்க எப்படி கூப்பிடுவீங்க? ஓ கலா கலாமான்னு கூப்பிடுவேன். அதுவே எட்டக்குறாங்க எப்படி கூப்பிடுவேன்? எப்படி கூப்பிடணும்? கூப்பிடு. இது கலான்னு கூப்பிட்டா ஆமா ஓ கலா யார எப்பா ஒரு எதுவோ வாயில இருந்து வரதா இல்ல கூப்பிடு கூப்பிடு. ஏங்க அவங்க இப்படி வா. என்னடா பாப்பா எங்க பாப்பா பேரு கரண்டி. கரண்டின்னு பேர் வச்சிட்டாங்க. கரண்டில பிறக்கும் போது அது ஸ்பூன் அடப்பு வந்துச்சு, அதனால அது பேர் கரண்டின்னு வச்சிட்டாங்க. இப்ப எங்க பாப்பா கிட்ட இருக்குது. சரி நீ எப்படி கூடுவ? கரண்டி மாடு கூப்பிடுவேன். கரண்டி மாடு கூப்பிடுவேன். ஆமாண்டா. அதுவே எட்டக்குது எப்படி கூப்பிடுவேன்? கேள்வி வா. எல்லாம் அதுவே தான் தெரியுது. என்ன வழிக்கிச்சா? நீ அம்மா தானா அடிச்சுக்கா. ஒரே ஒரு சின்ன கேள்வி கேக்குற, அது மட்டும் பதில் சொல்லலாம். இந்த அரசு நடத்திலே எவ்வாறு கேள்வி கேட்க போகின்றார்? சத்தியமா ஒரு சின்ன பையன் கேட்ட மாதிரி என் ஜென்மமே செத்து போச்சுங்க. நான் சொல்றேன் கேடா. அந்த பையன் சொல்றான் அரசாங்கத்துக்கு வந்துக்கிட்டே இருந்தா என்னங்க வேணாம். ஏய் பாரா, ஏய் முண்டக்கன் மோனா உள்ள நான் பாவாடை மாத்திக்கிறேன், அதை பார்த்து கை காட்டுறேன். ஐயா கோட்டை அர்த்தம் தொங்குதுன்னா இத்தனை கோட்டை இருக்குது. ஏங்க அரசாங்கத்துக்கு வந்து ஒரு சின்ன பையன் கூட்டான். இந்த கையில மல்லிப்பூ வச்சுக்கணும், இந்த கையில மல்லிகைப்பூ, இந்த கையில கனகாமரம் வச்சுக்கணும், இந்த கையில கனகாமரம். அண்ணன் இது யாம்பு, இது ஊம்பு. வந்து கடைசில என்னால எல்லாரும் நேரத்துல தாராய் வைக்கணும் வரான். காவல் எந்த ஒரு பொய்யர் என் செவியில் கேட்க கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தனோ, ஆமா எவன் ஒருவன் நாராயணம் என்ற திருமந்திரத்தை எவன் உச்சரிக்கின்றானோ, ஆமா அந்த திருட்டு தேவடியா பையனை கண்ணை வெட்டி நம்மளை வெட்டி இந்த காக்கைக்கு இரையிட வேண்டும். ஆமா எவனா இருந்தா விடக்கூடாது. காலையில 250 ரூபாய் தான் சம்பளம். ஏய் 150 ரூபா. ஏய் ஐயா ரெண்டு பேரும் ஏங்க யாரா இருந்தாலும் உள்ள அனுப்புடா பார்க்கலாம். நான் பாத்துக்கிறேன். ஏய் ஐயா காவல் போய் சொல்லிக்கிறாரு, காவல்ல சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா எவன் வந்தாலும் உள்ள விடக்கூடாது. நீ ஒரு புறம் இரு, நான் ஒரு புறம் இரு. வாரா ஊத்தார் வாரா ஊத்தார் வாரா ஊத்தார் வாரா ஊத்தார். என்னடா நம்மள மீறி அவன் உள்ள போறான், அதனால இந்த பக்கம் பண்ணி ஆனால் இந்த மகேந்திராபுரி நாட்டை நாடி வந்து விட்டோம். இருந்தாலும் பைரவனை பார்ப்பதற்கு முன்பதாக காவலாளி வெளியே அமர்ந்து கொண்டிருப்பாரு. சரி சென்று பார்க்கலாமே. அட பாவிங்களா, காவலாளியா நின்று உறங்குறானுங்களே. ஏய் தம்பி டேய் டேய் உள்ளதாடா டேய் அடிங்க அம்மா தாலி போங்கடா. போலீஸ் சொல்லியாகுது. என்னடா வார்த்தை இது? நாராயணன் டேய் தம்பி நீயாவது எழுந்து பாரு டேய். ஏய் ஆன்சலாம் இல்லடா, ஒரே ரைடா இருக்குடா. என்ன இது? காலில் யார் முகத்தில் முழித்தினரே தெரியவில்லை. அபச்சார பிடிகளே. தம்பி டேய் எழுந்து பாருடா. ஏய் கம்முனி புள்ளிங்கலாம் மூச்சிக்குது, அப்புறமா பாத்துக்கலாம். டேய் இன்னும் வீட்டு ஞாபகத்திலே இருக்கியா நீ? ஏன்டா வர நாடகம் அது எவேல புத்தா. டேய் தம்பி நீயாவது எழுந்து பாரு டேய் தம்பி. நான் அப்புறமா வரப்போ
டேய் எடுத்து பாருடா டேய். ஏய் நான் அப்புறமா வரேன் நீ போடி. இன்னும் நான் உங்களுக்கு தெரியும். டேய் இங்கயாவது எடுத்து பாருடா தம்பி டேய். ஏய் சின்ன பையா டேய் மாட்டை தூக்கி தோல் மேல போட்டு காலிப்பி ஓட்டி போட பின்னாடியே வரேன். மாட்டு தூக்கி தோல் மேல போட்டுக்கினே கலப்பியே. ஏன்டா டேய் எழுந்து பாருடா டேய் தம்பி டேய். உண்டடா டேய். ஏய் தூங்கிட்டு இருக்கும்போது ஏன் எழுப்புவ? நாங்கடா உன்னை ஏப்புடா. இப்ப நீ எழுப்பிட்டானே பட்டா ஏய் நாங்கடா ஏப்புடா. உமால தாளுகள்லாம் விட்டுரும் உனக்கு. கழுத்து தொங்கின உனக்கு. அடிச்சிடாதே அப்பா நீ அடிச்ச தூங்கி தாண்டா சாராயம். ஏவனா சாராய் வெத்துற வாடா பொட்டலே உள்ளடான்னு கேளடா போடா. அட பாவிகளா. சாராயமா? வணக்கம். வணக்கமா. நம்ம ஊர்ல எவ்வளவு சருக்கு? ஏய் மடையா என்ன பார்த்தா மதுபானம் இருக்கிற மாதிரியா இருக்கு? அப்படி எல்லாம் கிடையாது. நீதானே சாராயம் இன்னொரு. அப்படி கிடையாது. என்னுடைய தாத்தா நாமதயம் நாராயண். ஏய் யார் நீங்க நம்ம வந்து நாராயணன் குச்சினி பேராயணன் அட முண்ட கோபிய. என்ன அட ஓத்தா திருவண்ணாமலை கோபுரம் விட்ட. ஏன் வேற எது கோபுரம் முட்டா ஆவாதா? டேய் மடையா. என்னடா தடியா யாருடா? யாரு தெரியவில்லை? யாரு நான் யாத்திரிவா? நான் நெத்தியில திருநாம பட்டை கையில கட்டை கையில கொட்டை மேலையில தட்டை ஆக மொத்தம் நீ கல்யாணம் ஆவத 1ஆம் நம்பர் பொட்டை. யார பாத்தியா? மடையா எப்படி எல்லா இடத்தில் விகண்டவாதம் பேசி கொண்டிருந்தாய்? உன்னை பொட்டனாக சபித்து விடுவேன். ஓ பொட்டனாக சபித்து விடுவேன். ஏய் உன்ன மேரி 1008 முனியா பாக்கில இருக்கற வேலைய பாருடா. முனி பாக்கில பொட்டனாய் ஆகி வரா. ஏய் மடையா. என்ன? அது போல போட்டும். யாத்திரிமா? யாரு? நான் தான் முற்றும் துறந்து நாரதமாக முடிவர். அம்மால உன்ன மேரி சாமியால முட்டை துண்டா தான் ஒரு முட்டை 7 ரூபாய் விக்கிறான் கடையில. அபச்சாரம். அபச்சாரம் இந்த கணக்கு போய் விவச்சாரம். ஏய் மடையா. நான் இந்த நூலின் மார்க்கமாக செல்லக்கூடிய நாரதமாக முடிவர். என்னது? நூலின் மார்க்கமாக செல்லக்கூடிய நாரதமாக முடிவர். அப்படியா? நூலின் மார்க்கமாவா? நிச்சயமாக. ஐயோ இது சாரம். என்ன பண்ண தெரியுமா? அப்பா அம்மா பேரி விட்டாங்க நான் பாட்டு கேக்குறேன். டேய். நூலின் மார்க்கமா போறேன். இரு சாமியா வர இரு. வாங்கடா டேய். இந்த வாரலாம் வாங்கடா நமக்கு. இரு வர. நீ வேற நூலின் மார்க்கமாவா செல்ல போறேன்ற. டேய் தம்பி டேய். இரு வர. என்ன தான் பண்றானு கால கிடைக்காத அரிய காட்சி சாமி இப்போது நூலின் மார்க்கமாக செல்வார். இந்த போர்விலிருந்து மரக்கண நூலின் வழியாக செல்வார். யார் முகத்தில் விழித்தென்று தெரியவில்லையே. மரக்கண போகாத காலப்பட்டு போ அங்கதான் கம்மி. டேய் மலையா. நூலின் என்றால் இந்த நூலின் மீது கிடையாது. ஆகாயத்தின் ஏண்டா அத்த நூலின் மார்க்கமா போன இப்பதான் சொன்னா நூல் காட்டி விட போக மாட்டேன். மலையா. உன்னை படித்தது யார் தெரியுமா? யாரு? என்னுடைய தந்தை. இவனை படித்தது யார் தெரியுமா? என்னுடைய தந்தை. என்னுடைய தந்தை இல்லை என்றால் இந்த உலகமே கிடையாது. இவங்கள படிச்சது என்னுடைய தந்தை தான். பொட்டிக்கார என்னுடைய தந்தை தான். என்னுடைய தந்தை தான். ஆளக்கார அனைவரும் படித்தது என்னுடைய தந்தை தான். அவனே என்னுடைய தந்தை என்றது உலகமே கிடையாதுடா. என்ன உன்னை படித்தது என்னுடைய தந்தை தான். தாலி கட்டாச்சிருவேன். என்னடா என்ன என்னடாச்சு? அப்பா எங்க அம்மா கிட்ட போற வரைக்கும் எங்க அப்பா நான் கையில திரிச்சுக்கிட்டு இருந்தான். உன்னுடைய தந்தை உன்னை படித்திருக்கலாம். ஆனால் அந்த கருவிற்கு உயிர் கொடுத்தது என்னுடைய தந்தை தான்டா. உயிர் அளித்தது என்னுடைய தந்தை. நீங்க கரும்புக்குனா கொடுங்க மலாட்டிக்குனா கொடுங்க. சரி என்னுடைய தந்தை பற்றி தான் தெரியவில்லை. என்னுடைய தாயாவுக்கு யாரு தெரியுமா? யாருங்க அம்மா? அன்னை கலைவாணி. என்னடா கலைவாணி புள்ளியா நீ? எந்த கலைவாணியா? அட போற மனார சரியாம. ஓ மச்சான் வாங்க. மச்சானா டேய். ஓ கலைவாணி எங்க அக்கா தான் வா மச்சான். ஏடோ முடிவர்றா. வா மச்சான். சகல டேய் வாசகல யாரோ சகல. மச்சான் என்னப்பா? உங்க வீட்ல அக்கா ஒருத்தி அறுத்துட்டு இருந்தாலே புள்ள பெத்துட்டாவா? அடடா நாராயண டேய். அப்படியெல்லாம் கிடையாது. என்னுடைய தாய் எங்க இருக்கிறார் தெரியுமா? எங்க? அனைவர் நாவிலும் குடிகொண்டிருக்கிறார். என்னுடைய தாய் நாவில் இருப்பதால் தான் நீ இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறாய். இவன் நாக்கல இருக்கிறாள் என்னுடைய தாய். இவர் நாக்கல நிச்சயமாக பொட்டிக்கார நாக்கல என்னுடைய தாய் இருக்கின்றாள். பாடுகிறார். என் நாக்கல உன்னுடைய நாக்கிலும் இருக்கின்றாள். இங்க இருக்கிற எல்லா நாக்கலையும் அனைவர் நாவிலும் குடிகொண்டிருப்பதால் தான் அனைவரும் பேசுகிறார். அதான் வாய் வேலை செய்யாதடா நாக்கு மொட்டை. தப்பு தப்பா பேசாதடா மடையா. என்ன வேலை செய்றாங்க? ஐயோ வாய் வேலைன்னா என்ன துண்ட வேலை? தூங்கு போட்டு கிடக்குறாங்க. அவனுக்கு எலும்பு நக்கி தேஞ்சு போச்சு. மடக்க சொல்றான் அவனை பாக்க. அவன் நாக்கலன்னு கேக்குறான். டேய் உன் நாக்கலையா? அப்படி வாயை திறந்து கேளுடா. இருக்குடா. ஏங்க சாமி அம்மா எல்லாரும் நாக்கலையும் இருக்கிறாங்களே
பீ மூத்திரம் வந்தா எங்க போவாங்க? அது போனால் போகட்டும். ஆ. நான் இன்னுமா யாருக்கு தெரியவில்லை. யாருக்கு தெரியல? மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை இவங்க ஆசையும் வரவே வெறுத்தவன். அமாவாசை தானே? அமாவாசையா? டேய், இந்த ஆசையெல்லாம் துறந்தவன் நாரத மகா முனிவர். தெரிகிறதா? மொத சென்னாசை இல்ல, மண்ணாசை, ரெண்டாவது ஆசை, பொன்னாசை, மூணாவது ஆசை. பொருளாசை. என்னடா இது மாரி சொன்னாதான் எனக்கு ஏறி போடுறது. என்னடா ஆச்சு உனக்கு? அதான் நான் வருகிறதம்மா. என்னடா ஆச்சு உனக்கு டேய்? ஏறி வரேன். என்னடா ஆச்சு டேய்? என்னடா தேடுற? ஏங்க நீ கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் அப்படியே. என்னடா ஆச்சு உனக்கு? அந்த மாலையை கைட்டா, அந்த மாலையை கைட்டு மால் இது சேர்த்து கேட்றா. சேர்த்து கேட்றா. கைட்ரா. அம்மா டோபாக்க பழம் புடுங்கடா. டேய் டேய். என்னடா ஆச்சு உனக்கு? மொத ஆசை உனக்கு என்ன ஆசை இல்ல? மண்ணாசை. மண்ணாசை. மொதக்கார கம்மன் தான் வேண்டா. ஏய், மொத ஆசை என்ன ஆசை இல்ல? மண்ணாசை. எத்தனை சதுரம் வீடு கட்டி வச்சுக்கிற ஆற பக்கத்துல? 10 சதுரம் இருக்குடா. 10 சதுரம். இருக்குடா. 10 சதுரம் வீடு கட்டி வச்சுக்கிற. இருக்கும். எத்தனை ஏக்கர் நிலம் வச்சுக்கிற? நிலமா? ஆ. நிலம் ஒரு 3 ஏக்கரா வளைச்சு போட்டு வச்சுக்கிற ஏரி உள்ள. 3 ஏக்கரா ஏரி உள்ள, அதுவும் புறம்போக்க வச்சு போடுகிற புறம்போக நீ. யாருடா? மண்ணாசை இல்லைன்ட்டு 10 சதுரம் வீடு கட்டிக்கிற, 3 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தை வச்சு போட்டு டேய் வாடா. மண்ணாசை வாடா. மண்ணாசை இல்லைன்ற இங்க வா. ரெண்டாவது ஆசை என்ன ஆசை இல்ல? ரெண்டாவது ஆசை மண்ணாசை, ஆ. பொன்னாசை. பொன்னாசைன்னா அதாவது ஆ. இந்த ஆடை ஆபரணங்கள் அது மீதெல்லாம் ஆசை கிடையாது. தங்கத்து மீது ஆசையே இல்ல, கிடையவே கிடையாது. சத்தியமா ஆசையே இல்ல. சத்தியமா கிடையாது. உன் பொண்டாட்டிக்கு எத்தனை சவரம் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? 6 சவரம். சொல்றா. நாராயணன். 6 சவரம் போட்டாங்க. 6 சவரம்டா. ஆசை இல்லன்னு சொல்லிட்டு தோபாரா கைத்துல போட்டுங்கடா. இல்ல, அதுக்குள்ள வரேன் இருக்கா? ஆனாண்டா. ஆனாண்டா. 6 சவரம் நகை போட்டாங்க. அது எத்தனை சவரம் செயின்? இதுவா? ஆ. இது 2 சவரம். ஆ? 2 சவரம். 2 சவரம் செயின் போட்டுக்கின்னு பொன்னாசை இல்லன்றியே. நாராயணன். ஏண்டா தெரியாம வந்து மாட்டிக்கொண்டே நீ. நீ சாமியாரா இல்ல கீமேரா? நாராயணன் கீமேரா? ஆ? அது என்னடா? சாமியாரா கீமேராடா நீ? ஆனாண்டா. சாமியாரா? என்னடா நாராயணா? மூணாவது ஆசை என்ன ஆசை? முடியவில்லை. ஆ? மண்ணாசை. அம்மா, முடி வச்சு முடியலன்ற முடி வச்சு முடியலன்ற மூணாவது ஆசை என்ன ஆசை? மண்ணாசை, ஆ. பொன்னாசை, பெண்ணாசை. பொருளாசை. ஆ? இது எதுவுமே கிடையாதுப்பா. கிடையாது. முடித்து விட்டது. பொருளாசை இல்ல. பொருளாசை கிடையாது. 6 சவரம் நகை போட்டாங்கல்ல, என்ன வண்டி எடுத்து கொடுத்தாங்க? அது வச்சு அங்க தானே எத்தனை அது குத்து 2 வேணும் வாங்கி குத்துனா நான் தான். நானா? ஆ. வண்டிக்கே வருகிறேன். வண்டி. என்ன வண்டி எடுத்து கொடுத்தாங்க? வண்டியா? ஆ. ஹீரோ ஹோண்டா. ஆ? ஹீரோ ஹோண்டா. ஈர போண்டா ஏன் வாங்கின? காசு போண்டா வாங்க டேய் வண்டி பேர்றா. வண்டி வாங்கிட்டு பொருளாசை போனாடா. அம்மால. டேய் என்னடா நாராயணன்ற? வாங்க முடியலையப்பா. உள்ள நாரதர் வேஷ நான் தான் போகணும் சண்டை போடுறான். பாவம் அவரு சேகர் வாஜாரு ராயநல்லூர்ல இருந்து வந்துக்கிறாரு. கலைத்தண்டர்னு பட்டம் வாங்கினவரு. அவர்கிட்ட எடுத்துரும் அம்மால தெவடியா போய் சூத்துல கத்தி விட்டுருண்டா. நாரதர் வேஷம் என்ன கொடுக்கலாம். சல்லுன்னு போய் மூயில உட்காராரு முட்டை போட்டு. வண்டி வாங்கிட்டு பொருளாசை இல்லைன்ற நான் எங்கடா சொன்னேன்? தெரியாம நான் மாசமாட்டியா? அச்சால 4 வயசுக்கு வந்துக்குது. சாமி என்னப்பா? நீங்க என்ன தெரியுமா உனக்கு? வா நாரதர ஓட்டாண்ட நீ வராங்காட்டி நான் விட மாட்டேன். நீ வராங்காட்டி நான் விட மாட்டேன். நீ போர் ஒரு ஈச்சா ரோட்ல அம்மால கவுந்தாச்சு தெரியாமல் வந்து மாட்டிக்கொண்டேன். நான் வரட்டுமா? நிலட்சியமா மாட்டேன்.
வாடா அப்படி வாடா அம்மால சூத்த கீழ்ச்சி விடுவேன் நான் அம்மால ஏய் ஏய் வாடா வாடா டேய் என்னத்துக்கு வந்த உன் பேர் என்ன அப்படி பேரா என்னால முடியவில்லை முடி வந்து பிறகு உடைத்து விட்டு வா அப்படியே ஐயா உங்களை நாடி தேடி ஒரு முனி வந்திருக்கிறார் ஆமா ஓட்டி விட்டுருவா இப்படி வா என்ன ஓட்டு தடி தடி பாக்குறேன் நீலாம் நாட்டில் வரக்கூடாதான் போ வராது போ போ ஏய் அம்மால கத்திரிக்கா துண்ண முடி காம்பு சாம்பா பேன முடி நீங்க அச்சு அடியில சத்தியமா என்ன பேசுறதுன்னு தெரியலடா நாரத மகா முனிவர் வந்திருப்பதாக தெளிவாக உடைத்து விட்டு போ வேற என்ன முண்டு கோபிய தெளிவாக நாரத மகா முனிவர் வந்திருக்கின்றார் என்று உடைத்து விட்டு போ அப்படி சொல்லி போயிட்டு வரேன் போ மகாராஜா ஐயா உங்களை தேடி நாடி ஏடி நாடி யார் வந்திருப்ப தெரியுமா யார் அவன் பேர் மாத்திர கேஸ் பேர் என்ன சொன்னா இப்படி பெயர் தானே நாரத மகா முனிவர் இருப்பாளடி யாரா சொல்றான் யாரு ஐயா ஏய் உங்களை நாடி தேடி தேடி ஒரு நாதாரி முனி வந்துட்டான் இரு பாப்பட நீ உட்காரு ஆதார முனிவரத்தே கண்ட முனிவரத்த ஆதார என்கிட்ட சொல்ல சொன்னா பேர் என்னமோ சொல்றேன் சாமி உன் பேர் என்னதான் இந்த பேர் எனக்கு தெரியல வேற பேர் சொல்லு ஆமா டேய் பிரம்மனுடைய சுதன் ஆ, நாரதன் அப்படி சொல்லு இந்த பேர் முதல்ல சொல்ல வேண்டியதானே கேட்க வழிதானே ஏங்க ஏய் உங்களை நாடி தேடி நாடி தேடி பிரம்ம சூத்தன் நம்ம சொல்றான் இந்த பேர் தெரியல நீ சுருக்கமா சொல்லு அப்படி சொல்லிட்டு போ ஏங்க ஏய் உங்களை தேடி தேடி நாதர் வந்திருக்கிறார் அவன நாதரு நாரத மகாமுனிவர் வந்திருக்காங்க ஆரத மகமுனிவா ஆமா ஆரத மகமுனிவா ஆமா எங்க இருக்கிறார் அவன் அவர் வெளிக்கு இருக்கிறார் அவர் சூத்து கழுவும் பழக்கம் இல்லை எங்க இருக்கின்றார் அவர்கிட்ட வளைத்து கொண்டு வா கையில கட்ட வச்சுக்கிறான் பட்டு பட்டு நாட்டு போட்டு போயிட போறேன் வந்தாக்குற ஆளு அவரை அழைத்து கொண்டு வா இல்ல ஓட் சாப்பிடாம இருக்குது இல்ல ஓட்சி கிளச்சி ஆலிச்சு பூச்சி எல்லாம் சாப்பிடாம ஐயா சாமி யார் சாணியா சாமி அழைத்து கொண்டு வர சொன்னா அப்படியா அதுக்கு நீ மணிகண்டா என்னங்க மதான கோழி இல்லையா அவன் கோல்கேட்ல சந்தன் யாரு பையாம மணிகண்டா அவனோ கழுதைக்கு பிறந்தவன் மன்னார்த்தியின் மகனவன் அவன் வந்தால் கலகம் போனால் கலகம் இருக்கும் இடமெல்லாம் மணிகண்டா நாரத மகமனிவர் வந்திருக்கிறார் என்றால் இந்த தேவர்களுக்கெல்லாம் மகரி அசுரருக்கெல்லாம் மகாரி என்று சொல்லக்கூடிய அவர் வந்தால் எதுவனாக ஒரு ஆகட்டும் தம்பி உங்கள் பெருமையும் அருமையும் தெரியாமல் இந்த மகன் எதுவோ கோபப்பட்டு விட்டான் சாமி நீ உக்காரு நீ உக்காரு சாமி நாரத மகமனிவரே சகலரும்